சண்டே ஈவினிங் காலையிலேயே மாவு அரைக்கிறதுக்காக அரிசி உளுந்து ஊற வச்சுருந்தேன். ஒரு 6 மணியை போல் கிரைண்டர் வந்து ஆன் பண்ணி விட்டாச்சு. இந்த மே மாதத்தில் இன்றைக்கி தான் வந்து மாவு வந்து அரைச்சி வைக்கிறேன். வெயில் டயத்தில் மாவு வந்து அரைச்சி வச்சோம்னாக்கா டக்குனே வந்துட்டு புளிச்சிரும். அதனால் வந்து நான் மாவே வந்துட்டு அரைக்கவே இல்லை. வெயில் டயத்தில் இந்த தோசை இட்லி சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ வந்து பிடிக்காது. அதனால் வந்து மாவு அரைச்சி வைக்கல. இந்த 2-3 நாளாகவே நல்லா மழை பெஞ்சிட்டே வந்துட்டு இருக்குது. அதனால் சரி மாவு வந்து ஆட்டி வச்சிடலாம்னு சொல்லிட்டு அதை வந்து அரைச்சி எடுத்து வச்சாச்சு. அப்புறம் பிள்ளைங்க ஈவினிங் வந்து பார்த்திங்கனாக்கா நூடுல்ஸ் வந்து வேணும்னு சொல்லி கேட்டாங்க. நைட்டு வந்து பண்ணித்தரேன்னு சொல்லியிருந்தேன். எனக்கும் ஹஸ்பண்டுக்கு வந்து சாப்பாடு வந்து இருக்குது மதியானம் பண்ணது. அதனால் பிள்ளைங்களுக்கு மட்டும் வந்து நல்லா சூட நூடுல்ஸ் வந்து பண்ணி கொடுத்தலாம் சொல்லி மில்லட் நூடுல்ஸ் தான் வந்து பண்ணியிருந்தேன். அப்புறம் ஈவினிங் வந்து கொஞ்சம் சேமியா பாயசம் வந்து பண்ணியிருந்தேன். அதையும் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு பிள்ளைங்களுக்கு வந்து நூடுல்ஸ் வந்து செஞ்சாச்சு. நிறைய காய்கள்லாம் போட்டு இது வந்து திணை நூடுல்ஸ். இதிலே வந்து பார்த்திங்கன்னா மசாலா வந்து கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ஈஸியாக டக்குனே வந்துட்டு செஞ்சிடலாம். நல்லா சுட சுட நூடுல்ஸ் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துட்டேன். எங்களுக்கு வந்துட்டு சாப்பாடு இருந்துச்சு, அதான்